ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க 2 பவுன் தாலி செயின் வாங்குறதுக்கு நான் எப்படி சேமிக்கிறது, எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். 2 பவுன் இருந்தாலும் சரி, 1 பவுனாக இருந்தாலும் சரி, 1 கிராமாக இருந்தாலும் சரி, எப்படி வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் நினைச்சளவு தங்கத்தை வாங்க முடியும் அப்படிங்கிற டிப்ஸாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி கோல்டு சேவிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கோல்டு சேவிங் அப்படிங்கிறது நான் எப்படி பண்ணிகிட்ருக்கணும், அந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வுட்டன் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக எனக்கு வந்து வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதில் நான் வந்து கோல்டை வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கோல்டு காயின்ஸ் வந்து சேவிங்ஸ் இருக்குது. ஏன் இதை வந்து நீங்கள் காமிக்கிறீங்க, இதெல்லாம் காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கூட சில சொல்கிறாங்க. பட் இதில் நான் இதை காமிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியுது அப்படிங்கிறப்போ உங்களாலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் வந்து காமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் நேற்றோ இன்றைக்கோ சேமித்தது இல்லை, ரொம்ப நாளாக நான் சேமித்து வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். முதல் விஷயமாக நீங்கள் மாதம் ஏதாவது ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னுடைய டார்கெட் என்ன அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதாவது கோல்டோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, இப்போ என்னால் அதை பண்ணவே முடியலை. ஏன்னா கோல்டோட ரேட்டு ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் பண்ண முடியல. இந்த காயின்ஸை உங்களோட காமிக்கும் போது நிறைய நேரங்களில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, என்னாலையும் தங்கம் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜிஆர்டியில் வாங்கின 100 மில்லிகிராம் கோல்டு காயின். இந்த 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு இன்னைய கோல்டு ரேட்டுக்கு 1500 ரூபாய் இருந்தால் வாங்கிட முடியும். ஒரு 1500 ரூபாயை நீங்கள் மாதம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா பார்க்குற வியூவர்ஸ் எல்லாராலையுமே முடியும். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா டார்கெட்டை நம்ம வச்சோம் அப்படின்னா தான் அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் 100 கிராம், அப்புறம் 1/2 கிராம், 1 கிராம், அப்புறம் 4 கிராம், 8 கிராம், இந்த மாதிரி காயின்ஸ் இருக்குது. இது எப்போல்லாம் நம்ம வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களோட இதை ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ரீகுமரனில் ரீசெண்டாக வாங்கினது. இது இந்த மாதிரி கார்டு டைப்லேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. இது பாருங்கள், 510 மில்லிகிராம் இருக்குது. இது வந்து 500 மில்லிகிராம் இருக்குது. இந்த மாதிரி எப்போல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு மெத்தடு அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த சிஸ்டர் வந்து 2 பவுன் வாங்குறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம முதல்ல செய்ய வேண்டியது கோல்டோட ரேட்டை தான் நம்ம பார்க்கணும். இப்போ நான் பார்த்த அன்னைக்கு கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 14,200 ரூபாய். இப்போ ரீசெண்டாக 12,000 வரைக்குமே போயிருந்துச்சு. அதாவது 16,000 ரூபாய் மேலே போயிட்டு திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 12,000 வரைக்கும் இறங்கிருந்துச்சு. ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஏறி நான் பார்க்குற அன்னைக்கு 14,200 ரூபாய். அவங்க வந்து சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது 2 பவுனு. அப்போ ஒரு பவுனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,13,600 ரூபாய். இது நகைக்காக மட்டும் இல்லை, இது வந்து கோல்டோட ரேட்டு மட்டும்தான். ஏன்னா இதோட சேர்த்து நம்ம வந்து செய்கூலி சேதாரம் கொடுத்து ஜிஎஸ்டி கொடுத்து தான் நம்மளால் வாங்க முடியும். நான் இந்த அமௌண்ட்டை மட்டும் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுவே அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்குது 16 கிராம், அதாவது 2 பவுன். 2 பவுனுக்கு 2,27,200 ரூபாய் வந்திருக்கு. இப்போ இதோட கூடுதலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அமௌண்ட் வந்து நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கொடுப்போம், ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். இதோட சேர்க்கும் போது நம்மளுக்கு இதில் வந்து ஒரு கூடுதலாக ஒரு 10,000 கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது 2,27,000 அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 13,000 நம்ம வந்து கூடுதலாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். இது வந்து கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால. அப்போ 2,27,000 ஒரு 13,000 கூட்டணும் அப்படின்னா 27, 37, 40. அப்போது 2,40,000 ரூபாய் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 2 பவுனில் தாலி செயின் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த 2,40,000 அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய வருமானத்தை வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு வருஷத்துலேயே இந்த 2,40,000 சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் இதை 2 வருஷம் 3 வருஷம் எடுத்துக்கிட்டு சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட வருமானத்தை சொல்லலை அப்படிங்கிறதுனால அப்ராக்சிமேட்டாக 2 பவுன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2,40,000 தேவைப்படுது. இப்போ இந்த 2,40,000 நீங்கள் எப்படி வேணாலும் சேமிக்கலாம். ஆனால் என்ன டிப்பை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, டிப்ஸ் வந்து ஒரு 3 டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிப்பு, கோல்டு சிட்டு போடுங்க.
இந்த கோல்டு சிட்டு அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. ஒரு 15,000 போட முடியுமா, மாதம் 15,000 போடுங்க. அல்லது 20,000 போட முடியுமா, 25,000 போட முடியுமா. சீட்டு அப்படிங்கிறத போடும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நோ வேஸ்டேஜ் அப்படிங்கிற அமௌண்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நகையாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது மாதிரி நகை சீட்டு வந்து ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. ரெண்டாவது டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி கோல்டு காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். இந்த கோல்டு காயின்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் மந்த்லி செய்யலாம், 3 மந்த் ஒன்ஸ் செய்யலாம், ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து சேர்க்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு வந்து ஒரு பர்த்டே வருது அல்லது வந்து வெட்டிங் டே வருது, எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அல்லது ஒரு போனஸ் கிடைக்குது அல்லது மாதம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கோல்டு காயின்ஸை நீங்கள் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கோல்டு வந்து செயின் வந்து வாங்க போகும்பொழுது இந்த காயினை அதோட சேர்த்து நம்ம வந்து ஏற்கனவே நகை சீட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் சேர்ந்துருக்கிற கோல்டு, இந்த காயின் கோல்டு, இது ரெண்டையும் கொடுத்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நகைகளை வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த டிப்பை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த நகை சீட்டு போடும்பொழுது நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கட்டுற பணத்துக்கு அவங்க வந்து கிராமாக ஆட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துருங்க. அதுதான் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இப்போது இந்த கோல்டு காயின்ஸை சேவ் பண்ணியிருக்கேன், நகை சீட்டுக்கு போட்டிருக்கிறது இருக்குது. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து கோல்டு வந்து நீங்கள் வந்து ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நிறைய கடைகளில் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் தனியாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ இதுலேயே 3வது டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ எல்லா கடைகள்லையும் டிஜி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஜி கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் இருக்குது. அப்புறம் மங்கள், அப்புறம் ஸ்ரீகுமரன், இந்த மாதிரி எல்லா கடைகள்லையுமே தங்கமயில் ஜுவல்லரி எல்லாத்துலேயும் இந்த டிஜி கோல்டு அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த டிஜி கோல்டில் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சந்தோஷமான விஷயம் என்னென்னா, உங்கள் கையில் 100 ரூபாய் இருந்தாலுமே இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டாக மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஆன்லைன் மூலமாக ஜிபே மூலமாக நம்ம பண்ணும்பொழுது நம்ம கையில் இருக்கிற ஒரு 200 ரூபா வச்சுருக்கிறீங்க, அந்த 200 ரூபா செலவாயிடக்கூடாது, அதை தங்கமாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்தே என்ன பண்ணிக்க முடியும்னா ஆப் மூலமாக சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். நான் ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எந்தெந்த கடைகளில் என்னென்ன மாதிரியான டிஜி கோல்டில் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 கடைகளை எடுத்து கம்பேர் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்டில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் அதை கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதில் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 பவுன் என்ன 20 பவுன் கூட நீங்கள் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து எப்போவுமே ஒரு டார்கெட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம இலக்கை வந்து அடையிறதுக்கான முயற்சிகளை முழுமையாக நம்ம வந்து செய்துக்கிட்டே இருப்போம். அந்த முயற்சியில் நம்ம சக்ஸஸ் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு எளிதாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி 2 பவுன் இருந்தாலும் சரி, ஒரு 50 பவுன் சேமிக்கணும், 10 பவுன் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த 3 டிப்ஸை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களாலேயும் நினச்ச அளவுக்கு தங்கத்தை கண்டிப்பாக சேமிக்க முடியும். இந்த காயின்ஸ் சேவிங் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம கையில் இருக்கிற பணம் வேறு எந்த செலவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா இன் ஃபியூச்சரில் நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா சகோதரிகள் இந்த மாதிரி நாங்களுமே சேவ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அது இல்லாமல் ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த கோல்டு காயின்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ நான் தனியாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ மூலமாக சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து நம்ம கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஜுவல்லரியை நம்ம வாங்கணும் அப்படின்னா செலவே இல்லாமல் வாங்கணும்னா ஒன் டைம் டெபாசிட் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி ஐடியாவும் நான் வச்சுருக்கேன். அது எங்கே வந்து டெபாசிட் பண்ண போகிறேன், எவ்வளோ பண்ண போகிறேன், என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து தனி ஒரு வீடியோவாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.